இன்னைக்கு யாருக்காவது ஜாதகத்தில் நவகிரகங்களும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலையும் எல்லா கிரகமும் கஷ்டப்படுத்துது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லக்னாதிபதி நமக்கு நல்லது தான் பண்ணுவார். அதே மாதிரி யோக தசை வருகிற போது நமக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் நமக்கு நன்மை தான் செய்யும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்களே, எல்லாமே கஷ்டமாக இருக்குது, எந்த தசை வந்தாலும், எந்த தசா புத்தி வந்தாலும் கஷ்டமாக இருக்குது, நவகிரகத்தில் ஒரு கிரகம் கூட நல்லது பண்ணுற மாதிரி தெரியலையே. இந்த மாதிரி நவகிரகங்கள் இப்போ சனி சரியில்லை, சுக்கிரன் சரியில்லை, குரு சரியில்லை. இப்போ சில பேர்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் தான் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இல்லையா. முழு முதல் சுபர் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்ம குருவையும் பார்ப்போம், சுக்கிரனையும் பார்ப்போம், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுப்போம். இது எல்லாமே சரியில்லை அப்படின்னா அது சில பிரச்சனைகளை கொடுக்க தானே செய்யுது. அப்படி யாருக்காவது ஜாதகத்தில் கிரகதோஷம் இல்லை, கிரகங்களால் தோஷம் அப்படின்னு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள், நிறைய கிரகங்கள் கஷ்டப்படுத்துது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வயலூர் முருகன் கோவில். வயலூர் முருகன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு பொய்யா கணபதினு பேர். அவரை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவில் சொல்கிறேன். அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலையில் முருகப்பெருமான் முத்துன்னு அடியெடுத்து கொடுத்தார் இல்லையா. முத்து அப்படின்னு அடியெடுத்து கொடுத்த உடனே அவர் முத்தை தருபத்தி திருகன் பாடினார். அதன் பிறகு அருணகிரியாரை வயலூருக்கு வா என்று அழைத்தார். முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு செஞ்ச மிக முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா? சும்மா இரு சொல்லற. சும்மா இருக்க முடியாது, வேணும்னா ஒரு 5 நிமிஷம் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்து பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புலன்களை அடக்கி சும்மா பேசாமல் பார்க்காம இருக்கவே முடியாது, கஷ்டம். சும்மா இரு சொல்லற, இதுதான் முருகன் அருணகிரியாருக்கு செய்த உபதேசம். வயலூருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டார். வயலூருக்கு முருகப்பெருமான் வந்தார். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாம் சூரியனை பார்த்து இருக்கும். ரொம்ப அழகாக திருப்புகழ் பாடு அப்படின்னு சொன்ன முருகப்பெருமான அருணகிரியார் பாடுறார். பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பற்றி என்னும் முக்கரத்துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்கது மதிக்கவருகு குடமும் ரச்சைத்தரு சிற்றடியும் முற்றிய பன்னிருத்தோளும் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்புடன் செப்பனக்கருள்கை மறவேனே. என்னை திருப்புகழ் பாடுன்னு சொன்னானே, நான் எப்படி மறப்பேன் என்று அருணகிரியார் பாடிய ரொம்ப அழகான திருப்புகள். இந்த வயலூர் முருகன் கோவிலுக்கு வழிபாடு செய்கிற போது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மீண்டும் இதே போல ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.